எல்லாருமே ஆப்சஷன் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஹைப் ஏத்திட்டு இருந்தாங்க. சரி என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு நானும் போய் பார்த்தேன். ஆக்சுவலா வந்துட்டு நீங்க ஒரு ஹாரர் படம் அப்படின்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ் நிறைய இருக்கட்டும், திடீர்னு பேய் வரணும், அதுதான் ஹாரர் படம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா அந்த யோசனையுமே வந்து ஒட்டுமொத்தமா இது வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஹாரர் மூவின்னு ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சைக்கோட்டிக் இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ பிளாட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஒரு சூப்பர் நேச்சுரல் சூப்பர்ஃபிஷியல் எலிமெண்ட்டை ஒன்னா சேர்த்திருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அதை பிரேக் பண்ணி அந்த விஷயம் வந்து அவன் சொல்லிக்கிறான், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆரம்பத்துல அவனுக்கு அது கிடைச்சிருது. ஆனா போக போக அவனுடைய லைஃபையே எந்த அளவுக்கு நரகமாக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு படமே. இந்த படத்துக்கு நீங்க ஹாரர் மூவின்ட்டு போறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காகவே போலாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸே ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது. ஸோ படத்துல பேய் வருதோ இல்லையோ இந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸே வந்து ஒர்த் வாட்சிங் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்பவே ஸ்லோ ஸ்டார்ட்டா இருக்குது அண்ட் டார்க் காமெடிஸுமே இதுல ரொம்பவே கலந்துருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பாக்குற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா போக போக கொஞ்சம் லைட்டா ஹாரர் எலிமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா அந்த அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன்.